அனைவருக்கும் இனிய வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல மழைக்காலத்தில வயல்வெளிகள்ல இந்த காளான்கள பார்க்கலாம். அங்கங்க முளைச்சிருக்கும். இந்த காளானோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடைக்காளான் அப்படின்னுவாங்க. அதோட வடிவம் வந்து குடை மாரி இருக்கிறதுனால இதுக்கு குடைக்காளான் அப்படின்ற ஒரு பேரு. இத புடுங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அவ்வளோ கஷ்டமா இருக்கு புடுங்குறதுக்கு. இத அந்த பறிக்கலான்னு பார்த்தா, ரொம்ப கஷ்டப்பட்டு பறிக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பறிச்சேன் பார்த்தீங்களா? இத கிராமங்கள்ல இத உணவா எடுத்துக்கிறதில்ல. எங்க கிராமங்கள்ல பொதுவா அத எடுத்துக்கிறதில்ல. விஷத்தன்மை உள்ளது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால இந்த காளான் சாப்பிட்றதில்ல. ஆனா மத்த இடங்கள்ல எப்படின்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. குடைக்காளான் வயல்வெளிகள்ல காணப்படும். மழைக்காலங்கள்ல காணப்படும். அ அழகா இருக்குல்ல? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மழைக்காலங்கள்ல வளர்ற காளான் தான். இந்த காளான் பேர் வந்து முட்டை காளான் அப்படின்னுவாங்க. இதோட வடிவம் முட்டை மாதிரி இருக்கும். அதுவும் கலரும் வெள்ளையா தான் இருக்கும். அதனால அது முட்டை காளான் அப்படின்னுவாங்க. அந்த மேல உள்ள இதழ்கள லைட்டா சரி பண்ணோம்னா, அந்த முட்டை வடிவம் நமக்கு நல்லா தெரியும். இதையுமே எங்க கிராமங்கள்ல சாப்பிட்றதில்ல. இதுவும் விஷத்தன்மை உள்ளது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால இதுவுமே சாப்பிட்றதில்ல. நன்றி.